செய்திகள் தொடர்கின்றன. தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஓடாநிலை பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு நிகரார் நம்முடைய செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை 220வது நினைவு ஆடிப்பிறக்கு விழாவை முன்னிட்டு அவர் பிறந்த ஊரான ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஓடநிலை உள்ள தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் உள்ள தீரன் சிலை மணிமண்டபத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அமைப்பினர் அவருக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். ஆண்டுதோறும் இந்த பண்டிகையானது இந்த விழாவானது நடைபெறுவது வழக்கம். இருப்பினும் கூட இந்த விழாவுக்கு வருகை பெறக்கூடிய சில அமைப்பினர் அவர்கள் வரக்கூடிய இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் கொடிகளை கட்டிக்கொண்டும் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சரை மாட்டிக்கொண்டு வெகு தூரமாகவும் வெகு வேகமாகவும் இங்கு அட்ராசிட்டியில் ஈடுபட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் பல முறை அவர்களை எச்சரித்தும் கூட அவர்கள் துளியும் அதை செவிசாய்க்காமல் அங்கிருந்து அந்த கார்களிலும் மற்றும் அவர்கள் கொண்டு வந்த இருசக்கர வாகனத்தில் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களை மாட்டிக்கொண்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். அதாவது சமூக ஆர்வலர்கள் ஆண்டுதோறும் சொல்வது என்னவென்றால், இவர்கள் ஆண்டுதோறும் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது இங்கு பல்வேறு அசம்பாவிதம் நடைபெறுவதாகவும் குறிப்பாக அடிதடி போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் இவர்களை காவல்துறை ஒவ்வொரு முறையும் அப்புறப்படுத்தி அறிவுறுத்தினாலும் கூட இதை துளியும் செவிசாக்காமல் இருப்பதுதான் மிக வேதனை அடைவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். அதே போலும் இந்த ஆண்டு சில அமைப்பினர் போலீசார் எச்சரித்தும் கூட அதிக ஒலி எழுப்பிய சைலன்சர் மற்றும் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை அதாவது சாலையில் ஓட்ட விதிகளை மீறி 4 சக்கர வாகனங்களை ஒருவர் ஆட்டிக்கொண்டு சாலையை அங்கும் இங்கும் அலைபோடுவது போல் கார்களை ஓட்டிக்கொண்டும் இருசக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டும் வீலிங் செய்து கொண்டும் இங்கு அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். அட்ராசிட்டியில் ஈடுபட்ட அந்த நபர்களை காவல்துறையின் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறொரு இடத்திற்கு செல்ல அறிவுறுத்துகின்றனர். இருப்பினும் கூட இந்த போன்ற அட்ராசிட்டியில் ஈடுபட்ட சம்பவமானது அந்த மணிமண்டபம் முன்பாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர், விவரங்களுக்கு நன்றி. சக்திவேல்.